மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் தமிழ்நாடு மாநிலத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களின் தலைவி எனவும் இத்தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை. எனவே இக்கோவிலை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆதிபராசக்தி இரு கரம் கொண்டு தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறு காட்சியளிக்கிறார். இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதிப்படுத்தியுள்ளார். இச்சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்பு காணப்படுகிறது. இக்கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபடுகின்றனர். இங்குள்ள வேப்பமரத்தின் சிறப்புக்கு சுயம்பு காரணமாயிற்று. சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று. அருள்திரு அடிகளாரின் தந்தையார் திரு கோபால நாயக்கர் வேப்பமரம் வீழ்ந்த இடத்தை சுத்தம் செய்து கீற்றுக்கொட்டகை அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தார். அதன் பிறகு 4 பக்கங்களும் கற்சுவர் அமைத்து மேலே கீற்றுக்கொட்டகை அமைத்து வழிபட்டு வந்தார். கருவறை கட்டும் பணி ஜனவரி 19, 1977 அன்று ஆரம்பமாயிற்று. அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோள் விழா எடுக்கப்பட்டது. பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவியத் தொடங்கினர். அதன் காணிக்கையைக் கொண்டே கட்டிடப் பணிகள் தொடர்ந்தன. இந்த சித்தர் பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வ காமிகம் எனப்படும். இது 2 நிலைகளைக் கொண்டது. 4 மகாநாசிகளும் 8 அவ்நாசிகளும் 8 சிம்மங்களும் அஷ்டலட்சுமிகளும் கொண்ட மேல்முகப்பு உடையது. அர்த்த மண்டபத்துடன் கர்ணகூடம், பஞ்சரம், முகராலை முதலிய அங்கங்கள் கொண்டது. கருவறையைச் சுற்றி பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணைப்பெருக்குடன் பொன்முறுவல் பூத்தவாறு அமர்ந்துள்ளனர். அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றுள்ளனர். சித்தர் பீடத்தைச் சுற்றி 21 சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் வீற்றிருக்கின்றனர். இவர்களுக்கும் இங்கு பூஜை செய்யப்படுகின்றது. கருவறை முன்முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்க அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் தாங்கியுள்ளனர். கருவறையின் இடதுபுறம் வேப்பமரம் தலவிருட்சமாக அமைந்துள்ளது. புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகபீடம் அமைந்துள்ளது. கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு எலுமிச்சம்பழ விளக்கேற்றி வழிபடுவார்கள். அருள்வாக்கில் அம்மாவிடம் பாமர மக்களும் எளிய நிலையில் உள்ளவர்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவாக உருவ அமைப்பில் சிலை அமைத்து தாருங்கள் எனக் கேட்டதற்கிணங்க அன்னை சிலையாக அமர்ந்துள்ளாள். அந்த சிலை எப்படி அமைய வேண்டுமென்றும் அவளை வெளியிட்டாள். 36 அங்குல உயரத்தில் அன்னையின் உருவம் வடிவமைக்கப்பட்டது. அன்னை தாமரை பீடத்தில் இருக்கிறாள். வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்துள்ளாள். அவள் இடக்காலை ஊன்றி இருப்பது அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி என்பதனை காட்டும். அன்னை தனது வலக்கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தியுள்ளாள். இடக்கரத்தை சின்முத்திரை காட்டும் நிலையில் வைத்துள்ளாள். அன்னையின் திருமுடி மேல் நோக்கி கட்டப்பெற்றுள்ளது. இவ்வாறு அன்னை சுயம்புக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள். சூனியம் முதலானவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக அதர்வன பத்ரகாளி கோவிலை அமைத்துக் கொடுத்துள்ளாள். ஓம் சக்தி பராசக்தி.